சகல வா சகல அப்படியே லுங்கி கட்டின மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கு சகல. அவனை விடு. ஆனா இமிடியேட்டா பூட்ட திறந்து எங்களுக்கு தெய்வத்தை காட்டு. கைகாலெல்லாம் உதறல போக்கிடுவோம் சகல. இன்னைக்கு கிராண்ட் ஓபனிங் சிறப்பு விழா. யாரு ஃபுல் வாங்கினாலும் ஒரு குவார்டர் ஃப்ரீ. இத கேளு. ஆனா சகல குவார்டர் வாங்கினா ஒரு ஃபுல் ஃப்ரீ. சாப்பிடு. ஊருகாலாம் ஃப்ரீயா இல்லையா? ஊருகா ஃப்ரீயா வேணுமா? ஊருகாவை ஊர்ல எவ்வளவு ஊற போட்டுருப்பா, அங்க போய் ஊருகா நக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாவே நாக்குல தருவாங்களா? அவனுக்கு தடவறதெல்லாம் விடு. சீக்கிரம் கடையை தர. ஆமா டைம் ஆச்சு. ஆமா டைம் ஆச்சு. என்ன சரக்கு அடிக்காமையா அப்படியே ஷாக்காயி நிக்கிற? சாவி கொண்டு வரலையா? என் பூட்டுக்கு சாவி இருக்கு சகல. என் பூட்டுக்கு மேல இன்னொருத்த பூட்டு போட்டுருக்கானா? யார் அது? பூட்டுக்கு மேல பூட்டா? என்னையா இது அக்கிரமா இருக்கு? யார் செஞ்சது? யார் செஞ்ச வேலை இது? ஏப்பா மண்ணு முட்டை, இதெல்லாம் அந்த அட்வைஸ் வெள்ளச்சாமி செஞ்ச வேலை. மாப்ள, ஆமா எங்கடா கீத்து வீடு காணோம்? மாப்ள, இதான் மாப்ள கீத்து வீடு. போட்டேன். அது கீதா வீடுடா. நம்ம கீதா வீடா? ஏன் கீதா வீடு? வச்சுக்க. ஐ கீத்து வீடு. ஏய் வாங்க. இதெல்லாம் வச்சுக்கவா? ஏ கிளவி, என்ன? நீ தான் சரக்கு வேணும் வாட்ஸ்அப் பண்ணியா? ஆமா, நான் தான் வாட்ஸ்அப் பண்ணேன். ஏன் இவ்வளவு லேட்டு? லேட்டா வண்டி ஆடி அசைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு யூட்டன் போட்டு வரவேன். நம்ம கோச்சிக்காத என் செல்லாம். நான் மாப்ள கிளவி எல்லாம் போய் கொடுத்துறா. ஆமா, இவர் வருத்தப்படா வாலிபசங்க தலைவர். கஸ்டமர் சார் காட்ரா. வாடிக்கையாளர்களிடம் தெய்வம். கோவம். ஏய் சரக்கு உனக்கா உன் புருஷனுக்கா? அவன் கிடக்குற மூதேவி. சரக்கு எனக்கு. இந்த மாதிரி கிளவிட்டா நீ தான் கரெக்டா ரேட்டு பேசுவ. நம்ம எம்ஆர்பி எவ்வளவுன்னு சொல்லு. இந்த வருமா இருக்க சரக்கு வெளியில இருக்க சரக்கை விட 2 மடங்கு விலை அதிகம். டபுள் ஓகே. எந்தடி விலகு. அப்போ ஒரு 550 ரூபாய் வெட்டிட்டு நான் ஜிபே பண்றேன். அட்வான்ஸ் பார்ட்டி. ஜிபே பார்ட்டி. ஆமா அப்டேட். ஆமா ஆமா நம்புறேன். உனக்கு பிடிச்ச பாட்டு எடுத்துக்கோ. நான் இத எடுத்துக்கிறேன். இதா? ஐயோ தரக்க முடியல. சரக்கு அடிக்காம கையெல்லாம் நடுங்குது. ஐயோ போய் சேர்ந்துற போறேன். இந்தா. ஐயோ தண்ணி கலக்கல. தண்ணி கலக்கல. அது ரா பாட்டிடா. என்னது பாட்டியா? தூ ராவாடிங்க பாட்டிடா. எப்படி சரக்கு எப்படி? என்ன சரக்கு ஏறவே இல்ல. சுமாரா தான் இருக்கு. சுமாரா? ஆமா. உனக்கெல்லாம் ஃபேக்டரியில காய்ச்சி சுட சுட கொதிக்க கொதிக்க வாயில ஊத்தணும். அப்பவும் சுமார் தான் சொல்லுவேன். அடப்பாங்கடா பாக்கேத்தவங்களா. கிளவி சரக்கு அடிச்சிட்டு புருஷனை போட்டு சாத்துவா போட்டு அப்புறம் அவன் வந்து நம்மள சாத்திர போறான். இவருக்கு போதை எடுத்துக்கூட நம்ம பாதையை மாத்திரணும். எவன்டா வீல காலில் விடுறது? வெள்ளச்சாமின்னு மஞ்சள் கலர்ல எழுதியிருக்கான். பச்சை மாப்பிள எதுக்குடா? அட்வைஸ். ஏன்பா தொல்லச்சாமி வெள்ளச்சாமி கூடவே கருப்பு சாமியை கூட்டு வந்திருக்கா? டேய் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா? நீங்கெல்லாம் திருந்த சொல்றதை விடவே மாட்டீங்களா? நீங்க கடையை இழுத்து முடிட்டா எங்களால கடையை ஓபன் பண்ண முடியாதா? எப்படி நடமாடும் ஒயின் ஷாப்? இதுக்கு பூட்டும் கிடையாது, சாமியே கிடையாது. உன் போலீஸ் ஃப்ரெண்ட் வந்து கேட்டா ஓன் நியூஸ் குடிக்கிறதுக்கு சொல்லுவான். அதே போலீஸ் இவ்வளவு பாட்டில் எதுக்குன்னு கேட்டா குளிக்கிறதுக்கு சொல்லுவான். குளிக்கிறதுக்குன்னு. ஏய் மண்ணு, ஏன்டா இப்படி பண்றீங்க? நீங்கள உருப்பட மாட்டீங்களா? மச்சான் ஒரு நல்லது தானே சொல்றாரு. பண்டானடா புல்லட்ல புத்திமதி சொல்ல. போங்கடா தெருத்துல போய் சொல்றா. போங்கடா. ஒரு நாள் இருக்கு உனக்கு. கட்டு போங்கடா. சத்தம் வாலிங்க. மாப்ள இவனுங்கலாம் சவுதி மாதிரி தலைய வெட்டணும் மாப்ள. அதான் தலைய வெட்டு. முடிச்சு வச்ச சரக்கு எடுத்து குடிச்சிட்டு போல இருக்கு முண்டம். ஓகே பாய், நீ கிளம்பு. அம்மா நான் பெத்த மகளே வெள்ளக்காரி. என்னப்பா? பைக்ல உன்னை இறக்கிட்டு போனால அவன் யாரு? ரமேஷ், என் ஃப்ரெண்டு. நேத்து ஒரு தத்துரம் இறக்கிட்டு போனால அது யாரு? சுரேஷ். சுரேஷ். முந்தா நாளே குணா. ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாதா? கோச்சுக்காத என் வெள்ளக்காரி. நீ வெள்ளன்னு இருக்கல, இப்படி வெட்ட வெளியில வெயில வந்தா மூஞ்செல்லாம் கருத்து போகும். அப்புறம் என் செல்லத்தோட அழகு குறைஞ்சிரும். அப்புறம் உன்னை ஏத்திட்டு வர்ற பைக்கோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும்.
போய் உள்ள மாதிரி சாப்பிடு பா. எனக்கு தெரியும் உன் வேலையை பார்த்துட்டு கெட. பாக்குறேன் போ. தலையெழுத்து வெள்ளைக்காரின்னு பேர் வச்சா டெய்லி ஒருத்தன் கூட வர்றான் வெள்ளைக்காரி மாதிரியே. எனக்கு தெரியும். என்னங்க நீங்களா ஏங்க? சொல்லுங்க பொண்டாட்டி. முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். பொண்டாட்டி ஆ? நீங்க எதை பொறிக்க கிளம்பிட்டீங்க? என்னது? எங்க வெளியே கிளம்பிட்டீங்கன்னு? டவுனுக்கு சாமான் வாங்க போறேன். சாமா நானும் உங்ககிட்ட வர்றேன். எதுக்கு? இங்கேயே குடிச்சிட்டு கடை, அப்புறம் யாரு வீட்டை பாத்துக்கிறது? ஆமாமா நான் தான். நீ ஒண்ணு பண்ணு பொண்டாட்டி, கழுத்துல ஒரு செயினை மாட்டி அப்படியே கட்டிட்டு போயிடு. நாய் மாதிரி குலைச்சிட்டே இருக்கேன். ஏய் என்ன உனக்கும் பொண்ணு மாதிரியே பைக் பைக்கா வருதா? இதையெல்லாம் ஊர் மேயறவகிட்ட போய் சொல்லு. இனி இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுன கண்ணம் பழுத்து. கண்ணம் ஏற்கனவே பழுத்துருச்சு. போ போமா, நமக்கு தெரியாம குன்பு கிளாஸ் போவா. என்ன மாப்பிள்ள உன் பொண்ணாட்டி அரைஞ்ச சத்தம் அங்கே சத்திரப்பட்டு வரையும் கேக்குது. கேட்டுருச்சா? அது ஒண்ணும் இல்ல சொரிமுத்த, அவளை டெஸ்ட் பண்ண பத்தினியான்னு. பத்தினியா? டாபர் ஒரு அறை, அது அறை இல்ல, அவ பரம பத்திரின்னு ப்ரூவ் பண்ண அக்பர் முத்திர. சீலி அடகின அரைஞ்ச பத்தினி தான். பத்தினி தான். நோ டவுட். ஏன் இவ்வளவு லேட்டு? உனக்கு என்ன, புருஷன் புள்ளை எல்லாம் சமாளிச்சுட்டு வர வேணாமா? ஏறு. சீக்கிரம் வண்டி எடு, படம் போட போறோம். என்ன மேப்ல கூகுள் மேப் மாதிரி தலைய வச்சிருக்கான்? தலையில தாழ கட்ட விளையாடலாம் போல இருக்கு. நண்பா வணக்கம். வணக்கம். ஏய், என்ன மாப்பிள்ள உத்தரத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல இந்த படைப்பா படத்துல வர்ற மாதிரி மேல எவனா ஊஞ்சல கட்டி இருந்தா துண்டை போட்டு இழுத்து நண்பனை உட்கார வைக்கலான்னு பார்த்தேன். போட்டு சேர போட்டுருவோம். ஹேண்ட்ஸமா இருக்க நண்பா. உனக்கு எதிரி எனக்கும் எதிரி. அப்போ நம்ம நண்பர்கள். என் நண்பன் வெறும் தரையில உட்காந்து போறான்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சேர்ல உட்காந்து போராடு. சேர்ல வேணா எடுத்துட்டு போ. அப்ப நான் தரமாட்டமாக்குற வரைக்கும் எனக்கு இந்த தரதான். ஐ லவ் யூ நண்பா. ஏய் எராச்சர எராச்சர அவனா சேர போடுறீங்க. நீ வெட்டி இருக்கிற கட்டிங்கி கோல அவன்லாம் ஒரு ஆளுவன் பொண்டாட்டத்துக்கு உள்ள வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை மாத்துறேன் வசதியை மாத்துறேன் டயலாக் அடிச்சிட்டு இருக்கா. நீ என்னடா புத்தர் மாதிரி சமணம் போட்டு உட்காந்துருக்க. பார்த்து திருவோட கையில கொடுத்துட்டு போயிட போறான். திருவோடு ஏந்த நான் இங்க உட்கார்ல. என்ன நான் பண்ண போற பிளான்ல அவனை திருவோடு ஏந்த வைக்க போறேன். நீ வச்சிருவ. அதான்டா தோற. என் செல்லம், தருதல கிராமத்திலேயே தரமான தலை உன் தலை தான். காஞ்சிபுரத்துல நெஞ்ச சாமுத்திரிக்கா பட்டு படம் மாதிரி பல பன்னெண்டு முடிய வச்சிருக்கீன்னா உன் மூளை எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருப்பன்னு என்னால உணர முடியுது. அவனை முடிச்சிடுற. ஆல் த பெஸ்ட். ஏதாவது ஒண்ணுன்னா இமிடியேட்லி கால் மீ. ஓகே பாய். ஏய் சேர வாடகை கடையில கொடுத்துரு. ரொம்ப கேட்பான் மாப்பிள்ள. உன்னாக்கு புல்லட்ல வருது. ஏய் இல்லங்கடா, இங்க எங்கடா போயிட்டு வரீங்க? நண்பனுக்கு சார்ஜ் போட்டு வர்றோம். ஆமாடா. பெட்ரோல் போட போனீங்க. இப்பெல்லாம் கிராமத்துல தோல்ல துண்டு போறத காட்டலாம், அடுத்த வாழ்க்கையில குண்டு போட தான் வர்றீங்க. நல்ல டயலாக். தொரிமுத்து, இப்ப எல்லாம் அக்காவை கல்யாணம் கொடுத்துருக்கேன், தங்கச்சியை கல்யாணம் கொடுத்துருக்கேன் பேர்ல அப்படியே யானைக்குட்டி மாதிரி கூடவே ஓட்டிட்டு வந்துடுறானுங்க. ஏய், நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறோம். போறேன் போறையா ஸ்ட்ராங்கா ஒருத்தர நிக்க வச்சுல போறோம். பாத்துக்க நல்லா பாத்துக்க. நண்டு வருது நிறைய வருது மாப்பிள்ள. நண்டு வருது நிறைய வருது. எல்லாம் வாயில வருது. ஊடுதுன்னா வீட்டுக்கு போடா. ஏன் தொடையில உட்காந்து நண்டு ஊடுது நெறி ஊதுன்ற? தலைவலி, காய்ச்சல், இருமல், வாதம், பித்தம், வயிற்று வலி, வயிற்று போக்கு யாருக்காவது இருக்கா? டாக்டர் என்ன காப்பாத்துங்க டாக்டர். நெஞ்சு வலிக்குதே டாக்டர். அது வயிறு டாக்டர், நெஞ்சு இங்க இருக்கு. இந்தா இது சாலிடர் சாப்பிடு, நெஞ்சு வலி சரியா போயிடும். சார் நான் தலைவலி மாத்திரைன்னு சொல்லுவாங்களே சார். ஐயோ, தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டா நெஞ்சு வலி சரியா? இப்பெல்லாம் டெக்னிக் மாறிடுச்சுடா. இப்பெல்லாம் உயிரோடு என்ன பண்ண போறான்? என்னது என்ன டாக்டர்? அதாவது கை ராசி, நான் என்ன கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நீ எனக்கு 50 ரூபா கொடுக்கணும்.
அப்ப 100 ரூபா கொடுத்தா சார்? எப்பவும் எதுவும் வராது. ஐயோ சொல்லிருந்தா கொண்டு வந்திருப்பானே. மீதி 50 ரூபாய் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் போற. ரொம்ப நன்றி டாக்டர். அடுத்தது யார் இருக்கா? மூலம் விரைவீக்கம் இப்படி பர்சனல் பிரச்சனை ஏதாவது? தலைவலி டாக்டர், ரொம்ப தலைவலிக்குது, மண்டை உடையற மாதிரி இருக்கு டாக்டர். இந்தா நெஞ்சு வலி மாத்திரை சாப்பிடு, தலைவலி சரியா போயிடும். நெஞ்சு வலி மாத்திரை சாப்பிட்டா எப்படி டாக்டர் தலைவலி சரியா இதெல்லாம் போகும்? புது டெக்னிக், புரியுதா? நெஞ்சு வலிக்கு மாத்திரை சாப்பிட்டா தலைவலி சரியா போயிடும். ஏற்கனவே அவன் போற மாதிரி தான் இருக்கான். என்ன சொன்னீங்க டாக்டர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கை ராசியான டாக்டர். ஓகே, நான் எது கொடுத்தாலும் சரியா போயிடும். ஆனா நீ எனக்கு 50 ரூபா கொடுக்கணும். சரியா போனா போதும் டாக்டர். அடுத்தது எவன் வந்து பார்த்தா? அப்புறம் யாருக்காவது ஏதாவது சொறி, சிறங்கு, குஷ்டா, அரிப்பு, அப்புறம் டாக்டர் உனக்கு எங்கேயாவது வலிக்குதாடா? எனக்கு எங்கேயும் வலிக்கல. ஒரு 50 ரூபா பணத்தை கொடுத்துருக்கலாம். எதுக்குடா? எதுக்கா? வாடகைடா. வாடகையா? ஆமாண்டா, என் வீட்டு வாசல் நின்று வியாபாரம் பார்த்தீங்களா, அதுக்கு. இது என்ன வியாபாரமா? டேய் நான் டாக்டரா? ஏய், நீ டாக்டரா இருந்துட்டு போ, இல்ல டிராக்டர் ஓட்டுறா இருந்துட்டு போ, ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போ. 100 ரூபா சம்பாரிச்சு இல்ல வீட்டு வாசல் நின்று 50 ரூபா கொடுத்துட்டு போ. ஏண்டா டெய்லி இந்த தெருவுல 100 பேர் போறா வர்றா, அவங்க கிட்ட நீ வாடகை வாங்குறியா என்ன? ஏய், அவனுக்கெல்லாம் மொத்தமா குத்தகை விட்டேன்டா. லீஸ் எப்பறா வசூல் பண்ணுவ? இந்த வழியா டெட் பாடியா பாடையில போவல, அப்ப வசூல் பண்ணுவேன்டா வட்டியோட. டேய், நான் படிச்சு வந்த டாக்டர் எங்கிட்டயே உன் கைவரிசை காட்டுறியா? விஷ ஊசி போட்டு கொன்றுவன்டா. விஷ ஊசி? ஆமாடா, குடிகார பயல. டெய்லி விஷ சாப்பிடுறவங்களுக்கு விஷ ஊசி. குடிகார கொலகாரன மாதிரிடா. சொறிவிடுவேன். தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, விஷ ஊசி, குண்டு பகரு. மாப்ள இருந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கணும். கேமராவை தெருவுக்கு தெருவு கட்டி நடக்கிற தப்பெல்லாம் வீட்டுல இருந்து பாக்குறியா? விட மாட்டேன்டா. கேமரா வெள்ளச்சாமி, இங்க கேமரா வைக்கணும், வீட்டுல வச்சுக்க, இல்ல உன் பள்ளிக்கூடத்துல வச்சுக்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஊருக்குள்ள வைக்கணும்னா எங்களை மாதிரி பெரிய மனுஷன் பெர்மிஷன் கேட்கணும். கேட்கல. இப்படித்தான் சாச்சிருவோம். சாட்சி எதுக்கு இப்ப கிட்ட வர்றான்? கோபப்படுறவனும் கோபப்படுத்துறவனும் கோட்டையில இல்ல குடிசையில கூட வாழ முடியாது. அட்வைஸ். தத்துவம், வெள்ளச்சாமி தத்துவம். வாங்க மச்சான். இந்த சளி மாப்ள, இந்த மாதிரி தத்துவம் சொல்றவங்க தண்ணி இல்லாமலே சாகணும் மாப்ள. தத்துவம் சொல்றவெல்லாம் ஒளிக ஒளிக ஒளிக. என்னடி மங்களகரமா இருக்க? குங்குமம் வச்சு விடுங்க, இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. குங்குமம் வச்சா தீர்க்க சுமங்கலியா ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்போம். புருஷன் ஆயில் நீடிக்க வரலட்சுமி நோம்பு. சூப்பர், நல்லா இரு. ஆமா, தாலி எங்கடி? அது சாமி ரூம்ல இருக்கு, பூஜை பண்ணிட்டு தான் போடணும். ஓ அப்படியா? சரி சரி. பத்தினி, பரம பத்தினி. ஏ வெடிகுண்டு, என்ன மண்ணு மூட பொண்டாடி அவன வண்டில வச்சு கூட்டிட்டு போறான்? நல்ல புருஷியா? நல்ல இன்னைக்கு அவளுக்கு நல்ல புருஷன். நல்ல புருஷனா? இன்னத்துல எங்கயா கூட்டிட்டு போறான்? போயா. இங்க பாரியா, நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு நிறைவேற ஆசை இருக்குல்ல? ஆமா, அது இன்னைக்கு அவளுக்கு நிறைவேற போகுது. நிறைவேற போகுதா? எனக்கு நிறைய ஆசை இருக்கு, எப்ப நிறைவேறும்? உன் பொண்டாட்டியை நான் வச்சிருந்தா உன் ஆசை எப்படா நிறைவேறும்? உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குடா.